ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி நேயர்களின் கவனத்திற்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் உட்பட்ட சுயநிதி கல்லூரிகளில் முதலாக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று குழு, அதாவது NAAC UGC 2022 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரைக்கான A++ தர மதிப்பீடு வழங்கியது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் என்னும் ரத்தினம் பொறியியல் கல்லூரிக்கு தமிழகத்தில் முதல் முறையாக தேசிய மதிப்பீடு மற்றும் தர சான்று குழு, அதாவது NAAC UGC ஆல் முதல் தவணையில் A+ தர சான்றிதழ் வழங்கப்பட்டது என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து தமிழகம், பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ரத்தினம் கல்வி குழுமத்தின் பாடத்திட்டங்களில் கல்வியின் புதுமையான சிறப்பம்சங்கள், கல்வி தொடர்பான தொழில் அறிவு திறன்கள், மாணவர்களின் அறிவு முன்னேற்றங்களுக்கு கல்விசார் மன்றங்கள், படித்த மாணவர்களின் சிறப்புகள், புதுமையான கல்வி முறைகள் ஆகியவற்றை தேசிய அளவில் தரமாக வழங்கி வருவதற்கான அங்கீகார தர சான்றிதழாகும். இந்த வெற்றி பயணத்தில் ரத்தினம் கல்வி குழுமத்துடன் இணைந்து பயணிக்கும் ரத்தினவாணி நேயர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பகிர்ந்து கொள்வோம், இணைந்திருப்போம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. வணக்கம். இன்று மே 5 உலக பாஸ்வேர்ட் தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வியாழக்கிழமை உலக பாஸ்வேர்ட் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திற்கான சிறப்பினை பற்றியும் இந்த தினம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். மார்க் பர்னெட் அப்படிங்கிறவரு மக்களுக்கு பாஸ்வேர்ட் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு எண்ணினார். அதன் விளைவாக 2005 ஆண்டு அவர் எழுதிய பெர்ஃபெக்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற நூல்ல பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு தனி தினம் வேண்டும் அப்படிங்கறத குறிப்பிட்டார். இவருடைய சிந்தனைக்கு அங்கீகாரம் கொடுத்தது இண்டல் நிறுவனம். ஆம், 2013 ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வியாழக்கிழமை உலக பாஸ்வேர்ட் தினம் என்று பிரகடனம் படுத்தியது. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் வியாழக்கிழமை சர்வதேச பாஸ்வேர்ட் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீட்டுக்கு பூட்டு எப்படி அவசியமோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம எல்லாருக்கும் பாஸ்வேர்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இன்னைக்கு மொபைல், ஜிமெயில், வாட்ஸ்அப், ஜிபேன்னு எல்லாத்துக்குமே பாஸ்வேர்டு வச்சிருக்கோம். ஆனா அந்த பாஸ்வேர்டு சேஃபா வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதை தொடர்ந்து நம்ம எந்த மாதிரி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு கண்டிப்பா ஒரு கேப்ஸ் லெட்டர் அண்ட் ஒரு ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். அதுல நம்பர்ஸ் இடம்பெற்று இருக்கணும். மேலும் சிம்பிள்ஸ் இருக்கணும், அதாவது அட் போன்ற சிம்பிள்ஸ் இருக்கணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில உங்களோட பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க உங்களோட பாஸ்வேர்டை சேஃபா வச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகள்.
அதே மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு உங்களுக்கு எளிமையானதாகவும் மத்தவங்களுக்கு கடினமானதாகவும் இருக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கடினமான பாஸ்வேர்டை போட்டுட்டு நம்மளே மறக்கறதுக்கும் நேரிடும். அதனால உங்களுடைய பாஸ்வேர்டு எப்போதும் உங்களோட நினைவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். வணக்கம், நான் சுகுமார் பழனிசாமி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே. அந்த டே எதுக்காக நம்ம ரிமெம்பர் பண்றோம்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாஸ்வேர்டை வந்து ரொம்ப லேக்கா யூஸ் பண்ற அந்த காரணத்தினால தான் இந்த டே ஒன்று ஹைலைட் பண்றோம். இந்த டே என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம பாஸ்வேர்டை வந்து ரொம்ப செக்யூரா யூஸ் பண்ணணும். இப்போ டிஜிட்டல் வேர்ல்டு வந்து ரொம்ப அதிகமா முன்னேறிச்சு. முன்னெல்லாம் நம்ம ஏடிஎம்ல போய் தான் பணம் எடுக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ அந்த சுச்சுவேஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகி மொபைல் போன்ஸ்லயே நம்ம வந்து மணியை நம்ம கேரி பண்ற மாதிரி ஆயிட்டோம். முன்ன வந்து பஸ்ல போகும்போது பிட் பாக்கெட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ அந்த நிலைமெல்லாம் டோட்டலா மாறி இப்போ மொபைல் போன்லயே எல்லாமே இருக்கனாடி இதுல தான் இப்போ நிறைய பிக் பாக்கெட்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாஸ்வேர்டை வந்து ரொம்ப சிம்பிளா நீட்டா ரொம்ப செக்யூரா யூஸ் பண்ணணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எப்படி அவங்க பாஸ்வேர்டை யூஸ் பண்றாங்கன்னா, ரொம்ப லெத்தலாஜிக்கலா ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி பாஸ்வேர்ட் யூஸ் பண்றாங்க. 1 2 3 1122 சம்திங் ரொம்ப ஈஸியா அவங்க மேரேஜ் இயர், அப்புறம் அவங்க மொபைல் போன்ஸ், அப்புறம் அவங்க பெட்டோட நேம், அப்புறம் அவங்க காரோட பிராண்ட் நேம், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு இடத்துல யூஸ் பண்ண பாஸ்வேர்டை மாத்தி எல்லா இடத்துலயும் அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். வேர்ல்ட்ல வந்து 52% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்க இப்ப ஜிமெயில் ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதே தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஜிபே, அப்புறம் எக்ஸெட்ரா எல்லா ஆப்லயும் அதான் யூஸ் பண்றாங்க. இது வந்து அட்டாக்கர்ஸுக்கும் ஹேக்கர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா உங்களை ஒரு அக்கௌண்ட் அவங்க ஆக்ட் பண்ணா போது எல்லா அக்கௌண்ட்டையும் அவங்களால வந்து ஈஸியா வந்து அவங்களால ஆக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எடுத்துட முடியும். நிறைய பர்சனல்ஸ் நீங்க உங்க மொபைல் போன்ஸ்ல ஷேர் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுல எல்லாத்தையும் அவங்களால ஈஸியா வந்து எடுக்க முடியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஒரு ஹியூமனுக்கு எப்படி வாட்டர் இம்பார்ட்டனோ அது மாதிரி பாஸ்வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். பாஸ்வேர்ட் இஸ் a பியூட்டிஃபுல் ஒன். இந்த வேர்ல்ட்ல பாஸ்வேர்டை பத்தி நம்ம நிறைய விஷயத்தை நம்ம இந்த பாஸ்வேர்ட் டேல நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் அனதர் மைல் ஸ்டோன் என்னன்னா, எப்படி நம்ம பாஸ்வேர்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சேஃபா யூஸ் பண்றாங்க தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாஸ்வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பாஸ்வேர்டுனா எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு 8 letters மினிமம் 8 letters வந்து ஒரு குட் பாஸ்வேர்டா அவங்க கன்சிடர் பண்றாங்க. நிறைய டீம்ஸ் ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு 8 letters பாஸ்வேர்ட் இஸ் மினிமம் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டா அவங்க சொல்றாங்க. அந்த 8 lettersக்குள்ள என்னென்ன இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பபெட், ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்டார், டாலர், கொஸ்டின் மார்க்ஸ், சம்திங் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அது கூட நம்பர்ஸ் ஆட் பண்ணி நீங்க ஒரு கம்பைண்டா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும். அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு சின்ன அல்காரிதம் எழுதி அதை வந்து ரீட் பண்ண முடியாது. இப்போ நீங்க 1 2 3 4 நீங்க ஒரு 1 2 3 4 நீங்க ஒரு நம்பர் பாஸ்வேர்ட் சம்திங் வச்சீங்கன்னா, இல்ல உங்க மொபைல் போன்ஸ் வச்சீங்கன்னா, அவங்க காம்பினேஷன் ஒரு 1 lakh காம்பினேஷன், 2 lakh காம்பினேஷன், அது ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் எழுதுனாங்கன்னா ஈஸியா ஒரு இடத்துல மேட்ச் ஆயிரும். ஸோ நீங்க அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்டி. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாஸ்வேர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் a பியூட்டிஃபுல் ஒன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ், அப்புறம் உங்க குழந்தைங்க யாருக்காச்சும் இதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் அவைலபிள். நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா நிறைய கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிள். அது இல்லாம நீங்க அதை வந்து ஒரு கெரியராகவே சூஸ் பண்ணி படிக்க முடியும்.
இங்க டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ரத்னம் இன்ஸ்டிடியூஷன்ல அவைல் பண்றாங்க. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஒன். நிறைய செக்யூரிட்டி சம்பந்தமான நிறைய பேப்பர்ஸ் இங்க அவங்க ஹேண்டில் பண்றாங்க, பிராக்டிக்கலா லேர்ன் பண்றாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கூட டீல் பண்றாங்க. இட் இஸ் a குட் ஒன். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிள் இந்த பாஸ் ரிலேட்டடா. நீங்க இன்னைக்காச்சும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரத்னம் இன்ஸ்டிடியூஷன் ஒரு டைம் நீங்க வந்து மீட் பண்ணி உள்ள வந்து நீங்க ஒரு டைம் மீட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இந்த மாதிரி கோர்சஸ் பத்தி நீங்க ஒரு இன்டராக்ஷன் செஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். வணக்கம், நான் ஹரிஷ் கோதண்டராமன். நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து 6 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கரண்டா வந்து ஒரு கம்பெனில, ஐடி கம்பெனில செக்யூரிட்டி கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. பொதுவாக அந்த செக்யூரிட்டிங்கிற அந்த டேர்முக்கு தான் பாஸ்வேர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து டிஜிட்டல் இதுல செக்யூரா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க? சோ இன்னைக்கு மேஜர் கன்சர்ன் வந்து என்னன்னா ஒருத்தரோட ஐடென்டிட்டி. சோ வந்துட்டு என்னோட ஐடென்டிட்டி வந்து சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறது. என்னோட ஐடென்டிட்டின்னு பேசும்போது பாஸ்வேர்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். சோ பாஸ்வேர்டுன்றது எனக்கு உண்டான நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு தனிப்பட்ட விஷயம். சோ அதை வந்து எவ்வளவு சேஃபா எவ்வளவு காம்ப்ளெக்ஸா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு காம்ப்ளெக்ஸா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ செக்யூரிட்டியில ஒரு பேசிக் ஒரு அடித்தளமான ஒரு விஷயம்ன்றது வந்து ஸ்டார்டிங் எல்லாருக்குமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாஸ்வேர்ட். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம். ஒரு லாகின்க்கு, ஒரு கம்ப்யூட்டர் லாகின்க்கு யூஸ் பண்றோம், ஒரு மொபைல் லாகின்க்கு யூஸ் பண்றோம், இமெயில் லாகின்க்கு யூஸ் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஒரு காமன் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் லைன் ஆஃப் செக்யூரிட்டி which applies to any person in this world. குட். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். நாங்க இருக்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ல பசங்க எங்க ஸ்டுடியோ வருவாங்க. அவங்க ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டை காமிக்கிறதுக்கு அவங்க கூகுள் ஐடி உள்ள போய் பார்த்துட்டு லாக் அவுட் பண்ண மறந்துட்டோ இல்லாட்டி ஏதோ வேற கேர்லெஸ்ல விட்டுட்டு போவாங்க. திங்க் பண்ணுவே லைக் இன்னும் நான் எதுவும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பட் இது மாதிரி ப்ரௌசிங் சென்டர்லயோ இல்லாட்டி ஒரு ரிலேட்டிவ் ஹவுஸ்லயோ இந்த மாதிரி இடத்துல ஒரு இமெயில் ஐடியை மெயினா பேசிக் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு இமெயில் ஐடியை லாக் அவுட் விட்டுட்டோம்னா இல்லாட்டி அந்த பாஸ்வேர்டை செக்யூரா நம்ம வைக்காம இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ எல்லாருக்குமே வந்து இமெயில் ஐடி ரொம்ப பேசிக்கா போயிடுச்சு. ஏன்னா நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்ல லாகின் பண்ணணும், இல்ல வந்து ஒரு அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து இமெயில் ஐடி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தட் இஸ் தி யூனிக் ஃபேக்டர் தே கலெக்ட். சோ உங்களோட இமெயில் ஐடிய நீங்க லாக் அவுட் பண்ணாம விட்டாலும் இல்ல அதுல வந்து ஒழுங்கான பாஸ்வேர்டு வைக்காம விட்டாலும் என்ன நடக்கும்னா people might be able to misuse the information available on your email. So for instance, நீங்க வந்து ஒரு இமெயில வந்து லாக் அவுட் பண்ணாம விட்டீங்க. நீங்க சொன்ன சினாரியோல ஒரு நெட் சென்டர்ல போய் இமெயில் லாக் அவுட் பண்ணாம விட்டுட்டேன். நான் வந்து போய் அமேசான்ல ஒரு வேல்யூபிளான விஷயம் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கேன். அந்த வேல்யூபிளான விஷயத்துக்கு எல்லா ஆர்டர் ட்ராக்கிங், அது டெலிவரி டைம், அட்ரஸ், என்னோட போன் நம்பர் எல்லாமே அதுல இருக்கும். சோ நான் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எந்த டைம்ல போய் டெலிவரி நடக்குதோ அந்த டைம்ல ஐ கேன் பி அன் இம்போஸ்டர் சேயிங் தட் நான் தான் அந்த பர்சன். முன்னாடி நம்ம ஐடென்டிட்டியை தற்காத்து கொள்றதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி someone else can steal your belongings, your information, and இதெல்லாம் தான் பேசிக் need for a password to be protected. இதுக்கு நீங்க இமெயிலுக்கு போயிட்டீங்க, பட் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல, ஒரு காலேஜ்ல கூட உங்களுக்குன்னு உங்க பர்சனல் லேப்டாப்போ மொபைலோ இருந்தாலும் ப்ளீஸ் டு நாட் லெட் இட் அன்லாக்ட் இன் a state. நம்ம வந்து லாக் பண்ணாம விட்டுட்டு போறதுனால வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாகவும் இருக்கலாம், ரொம்ப சிவியராகவும் இருக்கலாம். அது உங்களை பாதிக்கிறத தவிர்த்து உங்க ஃபேமிலியும் பாதிக்கிற லெவலுக்கு there are capabilities. அமேசிங். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம்.
நான் இதுக்கு இமெயில் கேட்டேன்னா இமெயில் தான் பேசிக் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு என்டர் ஆகிறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான விஷயமா இருக்கனால இமெயில் பாஸ்வேர்டு சொன்னேன். அடுத்ததா பார்க்கும்போது இப்போ முக்கியமா கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே ஒரு டிஜிட்டல் ஆண்ட்ராய்டு போன் என்பது கண்டிப்பா தேவைப்படுது. மேபி கிட்ஸுக்காக இருக்கலாம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோல இருக்கலாம். ஏதோ ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஒரு போன், மினிமம் ஒரு போன் ஆச்சு அவங்க வாங்கி வைக்கிறாங்க. இந்த போன்ல நம்ம சில பேர் அன்லாக்கே பண்ணாம இருக்காங்க. இன்னைக்குமே நான் பார்க்க முடியுது பஸ்ல எல்லாம் போகும்போது. அவங்க அப்படியே ஸ்கிரீன் இது பண்ணோடனே ஒரு பாஸ்வேர்டும் கிடையாது, உள்ள போகுது ஒண்ணு. இல்லாட்டி அவங்களுடைய நேம், உதாரணமாக உங்க பேரு ஹரிஷ்னா ஹெச் மாதிரி ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. என் பேர் முகேஷ் அப்படின்னா எம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒரு டயக்ராம் மாதிரி அந்த 9 பின் வச்சு பண்ணலாம் 2. இல்லாட்டி ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த் இல்லாட்டி அவங்க பேரு சம்திங் இந்த மாதிரி லாக் கோடு தான் இருக்கு. சோ ஒரு பேசிக்கான போன் எப்படி லாக் பண்ணலாம்? லாக் நீங்க சொன்னீங்க பாஸ்வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் முன்னாடி சொல்லிட்டீங்க. எப்படி அந்த லாக் போடக்கூடிய பிராக்டிஸ் அதை பயிற்சி பண்றது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்க மொபைல் பத்தி கேட்கறதுனால சொல்றேன். மொபைல்ல இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்லாக் மெத்தட்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டர்ன் லாக், பின், பாஸ்வேர்டு. பட் இது எல்லாத்துலயுமே பெஸ்ட் இஸ் பாஸ்வேர்டு. Because it comes with a combination of numbers as well as alphabets. உங்களுக்கு நம்பர்ஸையும் கொடுக்கணும், லெட்டர்ஸையும் கொடுத்து ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஆனா இதுலயும் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த பாஸ்வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பாஸ்வேர்டை என் பேர் ஹரீஷ்னா ஹரீஷ் at 123 இல்ல ஹரீஷ் 1234 இந்த மாதிரி இல்ல ஹரீஷ் என் டேட் ஆஃப் பர்த் ஒரு என் டேட் ஆஃப் பர்த் சேர்த்து கொடுக்கறது. இந்த மாதிரி நம்பர்ஸ் will lead to more and more miscalculation. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என் டேட் ஆஃப் பர்த் நான் நாங்க போடுறேன், இல்ல என் ஏடிஎம் பின்ன என்னோட டேட் ஆஃப் பர்த் வச்சுட்டு அதே டேட் ஆஃப் பர்த் இங்க பாஸ்வேர்டா கொடுக்கும்போது தட் பாஸ்வேர்ட் கெட்ஸ் ரிவீல்ட். சோ என் போனை திருடுறவனுக்கு என் வாலெட்டை திருடுறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். சோ அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சோ என்னென்ன கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்ணணும்னா, உங்க பேர் வைக்க கூடாது, காம்ப்ளெக்ஸா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கணும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ ஒரு கேபிட்டல் லெட்டரோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இருந்தா ஒரு பர்சன் ஒரு விஷயத்த ஸ்டீல் பண்ணாலும், மொபைல்ல திருடு போனாலும் உள்ள இருக்கிற டேட்டா சேஃபா இருக்கும். அதுதான் ரொம்ப செக்யூரிட்டியில முக்கியமான விஷயம். போன் போனா போகுது, போன் இஸ் டிஃபரெண்ட் திங், பட் த டேட்டா இஸ் பிலாங்ஸ் டு மீ அண்ட் அதுதான் என்னோட ஐடென்டிட்டிய காமிச்சு கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஒரு பில்ட் பண்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் பக்கத்துல உங்க வீட்லயே உங்க தம்பியா இருக்கட்டும் இல்ல உங்க அம்மாவா இருக்கட்டும், உங்க பாஸ்வேர்டு அவங்க கேக்குறாங்கன்னா பொது இடத்துல வச்சு அந்த பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது. அந்த பாஸ்வேர்டை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹைஜீன் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணா அது இன்னும் நம்மள சேஃபா வச்சுக்கும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல அப்படின்னு நினைக்கிறேன். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு இதே மாதிரி சைபர் அட்டாக் எல்லாம் ரொம்ப அவேரா இருக்கிறதுனால அடிக்கடி எனக்கு என்ன பண்ணுவானா, அது யூஸ் டு ஷேர் லிங்க், அதில் கிளிக் பண்ணி பார்த்தா உன்னுடைய ஏதாச்சும் இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு லீக் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. ஒரு சில ஆப்ஸுக்காக, உதாரணமாக லிங்க்டினா இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஆப்பா இருக்கலாம். ஸோ அங்கே கொடுக்கப்பட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு லீக் ஆயிருக்கும். அப்ப நான் திருப்பி போயிட்டு ஹேவ் டு சேஞ்ச் அந்த மாதிரி விஷயம். இது ஆக்சுவலி எப்படி நடக்குது, இது எப்படி ஒரேடியா தடுக்க முடியுமா, அதுக்கு என்ன நம்ம பண்ணணும், நம்ம சைடுல இருந்து என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி லீக் ஆகாம இருக்கிறதுக்கு? நம்ம பாஸ்வேர்ட் லீக் ஆகிறதுக்கு டிஃபரெண்ட் திங்ஸ் இருக்கு. ஒன் இஸ் நம்ம நம்மள அறியாம ஒரு கூகுள்லயோ
இல்ல வந்துட்டு ஒரு இடத்துலயோ நம்மளுக்கு தெரியாம நம்ம வந்து நம்மளோட கேரக்டரை நம்ம பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில பேர் வந்து மெயில் வழியா வந்து பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுவாங்க. இல்ல வந்துட்டு மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு விவரம் தெரிஞ்ச ஆளா இருந்தா they can easily get to know what you are actually sharing with your friend. இல்ல நீங்க அவர்கிட்டயே ஷேர் பண்றது அவரு இன்னும் வேற யாருக்கான தெரியாம ஷேர் பண்ணிருக்கலாம். இல்ல அவங்க மொபைல் வந்து யாரானா ஹேக் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரிதான் வந்து பாஸ்வேர்ட் லீக்கேஜ் நடக்குது. சோ இந்த பாஸ்வேர்ட் லீக் ஆன பாஸ்வேர்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா there is something called dark web. சோ அந்த டார்க் வெப்ல வந்துட்டு பாசிபிள் பாஸ்வேர்ட்ஸ் இல்ல ஒரு அக்கௌண்ட் நேமோட பாஸ்வேர்ட் இருக்குன்னா இந்த அக்கௌண்ட் நேமும் பாஸ்வேர்டும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு சேல் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இன்னைக்கு டார்க் வெப் சர்வீசஸ்ல இருந்து தெரியாம வாங்கி இந்த மாதிரி உங்க இந்த ஐடி இருக்கிற எல்லாமே லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படிதான் நீங்க போய் பாக்குறது. சோ இதை தடுக்கிறதுக்கோ இத ப்ரிவென்ட் பண்றதுக்கோ ஒரு மெக்கானிசம் இல்ல. பட் என்ன நம்ம பண்ணக்கூடியதுன்னா எவ்ரி 3 months இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசம் கேப்ல நம்ம பாஸ்வேர்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ரொட்டீன் ஹைஜீனா வந்து ஒரு ரிமைண்டரோ ஒரு இதுவோ வச்சுட்டு நம்ம ஒரு 6 மாசம் உட்காந்து நம்ம பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் ஒதுக்கி எல்லா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உங்க ஜிமெயில், உங்க மெயில் அக்கௌண்ட், உங்க பேங்க் அக்கௌண்ட், உங்க பின் நம்பரு, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதெல்லாம் உட்காந்து உங்களோட பாஸ்வேர்டையும் பின்னையும் மாத்திட்டே இருக்கணும். which reduces the impact when someone is trying to hack into your account. இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்படுறேன், அவங்களோட Facebook அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு, லிங்க்டின் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தான். இந்த மாதிரி எங்கேயான அவங்க பாஸ்வேர்டையும் ஷேர் பண்ணி ஏதோ ஒரு இமெயில் ஐடி ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஒரு பாஸ்வேர்டை எல்லா அக்கௌண்ட்டுக்குமே கொடுத்திருப்பாங்க. அந்த ஹைஜீனை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஒன்னும் எல்லாத்துக்குமே தனித்தனியா மெயின்டைன் பண்ணா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். இப்போ வந்து டார்கெட் ஆடியன்ஸை வச்சு சில கேள்விகள், உதாரணமாக முதல்ல வந்து பெண்கள் சம்பந்தப்பட்டு சொல்லலாம். பெண்கள்ல இப்ப 3 கேட்டகரி எங்க பார்வையில் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க, செகண்ட் வந்து வேலைக்கு போறவங்க, மூணாவது வந்து ஹவுஸ் ஹோல்டு, அப்புறம் பேரண்டிங், கிராண்ட் பேரண்டிங், அந்த மாதிரி 3 கேட்டகரியை பார்க்கலாம். இந்த 3 கேட்டகரிக்கும் பாஸ்வேர்டு சார்ந்த கிரைடீரியால உங்களுடைய அட்வைஸ் தெரிஞ்சுக்கலாம். இளம் பெண்கள் அவங்க வந்து தே ஆர் வெரி லைவ்லி. அவங்க வந்து நிறைய சோசியலா ஆக்டிவா இருக்கவங்க, சோசியலா நிறைய ஷேர் பண்றவங்க. சோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பாஸ்வேர்டு எவ்வளவு முக்கியம்னா, அவங்க அக்கௌண்ட் கிடைச்சதுன்னா அவங்க அப்லோட் பண்ற எல்லா போட்டோஸும் will be available with someone who can அத வந்து எல்லா கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இன்டென்ஷனோட கூட இருக்கலாம். சோ அவங்களுக்கு நான் பாஸ்வேர்டு என்ன இது பண்ணுவேன்னா, ஒரு இமெயிலையோ ஒரு மெசேஜ்லயோ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ பொது இடத்துல பேசும்போது பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட இல்ல இவங்க கிட்ட உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பாஸ்வேர்டு ஷேர் பண்ணாதீங்க. பாஸ்வேர்டை ரெகுலரா மாத்திட்டு இருங்க. காம்ப்ளெக்ஸா வச்சுக்கோங்க, உங்க பேரை வச்சுக்காதீங்க. காமன் டிக்ஷனரி பாஸ்வேர்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பாஸ்வேர்டு @123, admin 123, இந்த மாதிரி காமன் பாஸ்வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுக்காதீங்க. காமனா இல்லாத ஒரு பாஸ்வேர்டு, எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு லைஃப் சீக்ரெட்டா நினைச்சு அந்த பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அவங்க வந்து தே ஆர் ஆல் ஆன் தேர் ஓன். பேரண்ட்ஸா இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் தெரியாம வந்துட்டு வேற வழி இல்லாம தே ஆர் புஷ்ட் டு யூஸ் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். சோ
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தே கேன் யூஸ் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் அங்க இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு ஒரு உங்க வீட்டுல ஒரு பையன் அவங்க இருக்காங்கன்னா அவங்கள வச்சு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி ஒரு டைரியில ஒரு சின்ன நோட் புக்ல உங்களுக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட் புக்ல அதுல வந்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் என்ன இதுன்னா அவங்களுக்கு ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்கும், பிரைவேட் லைஃபும் இருக்கும். ஸோ அவங்க பிரைவேட்ல இருக்கிற பாஸ்வேர்டை வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கோ இல்ல ஒர்க்ல இருக்கிற பாஸ்வேர்டை அவங்களோட பிரைவேட் இமெயில்ஸ்க்கோ வந்துட்டு வச்சுக்காம இருக்கிறது வந்து இட் இஸ் அ சேஃப் ப்ரிகாஷன். இந்த மாதிரி ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் தே கேன் ஆல்வேஸ் சீக் ஹெல்ப் ஃப்ரம் அவங்களோட பசங்களோ இல்ல வேற யார்கிட்டயானா வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டை இந்த மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அதை எழுதி வச்சுட்டு ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஹவுஸ் ஹோல்டு முடியாதவங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க எல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப தாக்கப்படுறாங்க. ஒரு பிஷிங் இமெயிலோ தெரியாம கிளிக் பண்ணது, மொபைல்ல வந்து ஒரு மெசேஜ், ஒரு தப்பான வாட்ஸ்அப் மெசேஜ்ல வர லிங்க், முக்கியமா பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு பிஷிங் இமெயில், அதான் பிஷிங் மெசேஜ், பிஷிங் இமெயில்னு சொல்லுவாங்க. சோ இவங்களை டார்கெட் பண்ற மாதிரி உங்க பென்ஷன் அமௌண்ட் வந்துருச்சு, இது கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதுல போய் பேங்க் வெப்சைட் மாதிரியே இருக்கும், அதுல போய் உங்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்க கொடுத்துருவீங்க. பட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி யார்கிட்டயான ரெஃபர் பண்ணுங்க, இல்ல அந்த லிங்க் வந்து ஒரு தடவை பாருங்க. அந்த லிங்க் வந்து பேங்கோட தானா இல்ல வேற ஏதாவது மலிஷியஸ் லிங்கா, தப்பான லிங்கா இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்க பாஸ்வேர்டை வந்து போடுறது ஒரு குட் பிராக்டிஸ் நினைக்கிறேன். ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். ஓகே, சோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இல்ல ஃபியூச்சர்ல வர ஜெனரேஷனுக்கு பாஸ்வேர்டு மட்டுமே வைக்கிறது வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டியா கருதப்படல. இன்னைக்கு வந்து நிறைய இப்ப கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பாஸ்வேர்ட்லெஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜிக்கு மூவ் பண்றாங்க. அதாவது பாஸ்வேர்டே இல்லாம நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ட்டு. அது போக இன்னைக்கு கரண்ட் டெக்னாலஜில வந்துட்டு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. உங்க அவுட்லுக் அக்கௌண்டா இருக்கட்டும், இல்ல ஜிமெயில் அக்கௌண்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக், எல்லாத்துலயுமே வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அவைலபிளா இருக்கு. நீங்க எனேபிள் பண்றதும் பண்ணாததும் நம்மளோட கையில இருக்கு. பட் அதை எனேபிள் பண்றதுனால நமக்கு ஒரு அடிஷனல் சேஃப்டி, ஒரு அடிஷனல் செக்யூரிட்டி அப்படின்றது நம்மளோட இது எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. பட் இதுக்குன்னு கோர்ஸ்ன்னு ஸ்பெசிபிக் கோர்ஸோ இல்ல ஸ்பெசிபிக் சைட்னோ இல்ல. The information is available on the internet everywhere and ஒரு பேசிக் சர்ச் நாலேஜ் இருந்தா கூட you can know about multi-factor authentication. ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐம் தேங்க்ஃபுல் டு ரத்னவாணி. நான் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல கொஞ்சம் வருஷமா இந்த செக்யூரிட்டி ப்ரொஃபஷன்ல சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது சார்ந்த இல்ல செக்யூரிட்டி சார்ந்த பர்சனல் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இல்ல இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இதுக்கான கோர்சஸ், சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ், இல்ல கேரியர்ல என்ன பண்ணலாம், வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அட்வைசஸ், என்ன எதுனாலுமே ஐம் ஆல்வேஸ் available. My door is open. நீங்க வந்து ரத்னவாணி கான்டாக்ட் பண்ணலாம். I'll be happy to help you. Thank you ஹரிஷ், நன்றிங்க. ரத்தின வாணி 90.8 சமுதாய வானொலியில் ரத்தின நேரம்.